இங்க ஒரு கேங் வேக வேகமா ஒரு பில்டிங் குள்ள வராங்க. அங்கிருந்த எல்லா சிசிடி கேமராவும் க்ளோஸ் பண்ணிட்டு அங்கிருந்த ஒரு பெரிய பில்டிங்கை உடைக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் பண்ணுவோம்னா அங்க ரொம்ப விலை மதிக்க முடியாத தங்கம் இருக்கும். இவங்க கஷ்டப்பட்டு அந்த லாக்கரை உடைச்சு உள்ள ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள தங்கமே இல்ல. இவனாலதான் எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டு இவ கோவப்பட்டு ஃபயர் பண்ணிடுவா. அந்த புல்லட் அங்க இருந்த ஒரு லக்ஸரி கார் மேல பட்டுருது. ஆனா அந்த புல்லட் பட்ட இடம் தங்க கல்லல்ல இருக்குது. இவன் என்னடா இதுன்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து உரசி பாக்குறான் பாருங்க. பார்த்தா அது ஒரிஜினல் தங்கம். அதுக்கப்புறம் தான் இவங்களுடைய கேங்கே ஒரு விஷயம் ரியலைஸ் பண்றாங்க. அது என்னன்னா தங்கத்தை யாரும் கொள்ளையடிச்சிட கூடாதுன்னு சொல்லிட்டு அதை மெல்ட் பண்ணி காரா ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. எங்களோட கேங்ல ஒருத்தன் அதை செக் பண்ணி பார்த்துட்டு இதோட ஒர்த் $45 மில்லியன் வரும்னு சொல்லிடுறாங்க. உடனே இது எப்படி அடிக்குதுன்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. தங்கமா இருந்தா இவங்க ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி ஈஸியா எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா ஒரு காரா இருக்கிறதுனால அது எடுத்துட்டு போறதுக்கு பல பிளான் பண்ணுவாங்க. அதுவும் இந்த கார் இருக்கிற ஃப்ளோர்ல லிப்டே இருக்காது. அதுக்கு அடுத்த ஃப்ளோர்ல தான் லிப்ட் இருக்கும். அதே மாதிரி அந்த காரை அடுத்த ஃப்ளோருக்கு கொண்டு வந்து அந்த லிப்டுக்கு மேல அந்த காரை வச்சு கீழே இறக்கிட்டு போயிடுறாங்க. இந்த நேரம் பார்த்து இந்த பில்டிங்கோட ஓனர் வந்துடுறாங்க. அவர் வந்து பார்க்கும்போது இங்க என்னமோ நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் உடனே எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ண சொல்லிடுறாங்க. ஆனா அதுக்குள்ளே இவங்க அங்கிருந்து தப்பிச்சிடுறாங்க.